அனைவருக்கும் வணக்கம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டிலே பேர் போன காலேஜில் ஒரு காலேஜ். வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய காலேஜில் இது எப்படி சாத்தியம்? பேர் போன ஒரு காலேஜ், அந்த காலேஜ் உள்ள எப்படி இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் எப்படி நடந்தது? காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குன்றதும் தெரியல. அப்படி என்னதான் நடந்துச்சுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அந்த காலேஜ் பக்கத்தில் குணசேகரன்றவன் ஒரு பிரியாணி கடை ஒன்று வச்சுருக்கான். பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் மாதிரியும் அப்படியே காலேஜ் உள்ள சுற்றிக்கிட்டு, நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா காம கொடூரனாக மாறுறது இது அவனோட செயலாகவே இருந்தது. அந்த நாய் இந்த பொண்ணை மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கான்னா அப்படி தான் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறையா செயலில் இந்த மாதிரி அவன் ஈடுபட்டிருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் மேலே 14-15 கேஸு 2011 24 வரைக்கும் அவன் மேலே 15 கேஸு கிட்டே இருக்குது. இதில் அவன் மேலே அந்த அடிதடி, திருட்டு, பாலியல் இந்த மாதிரி ஒரு கேஸெல்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2012 அவன் இந்த மாதிரி ஒரு கேஸில் அவன் உள்ளே போயிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நாய் காலேஜ் உள்ள எப்படி ஃப்ரீயாக இவ்வளோ பெரிய காலேஜில் எப்படி அவன் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருந்தான்றது தெரியல. அப்போ அங்கே இருந்த காவல்துறைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவன் மேலே இப்போ ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன் மேலே எப்பயுமே ஒரு போலீஸ் ஒரு கண் வைக்கும்ல. அப்போ இவ்வளோ பெரிய காலேஜில் அவன் சுற்றிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு யாரும் வேவு பார்க்கலையா? இல்லை பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் அவன் ஃப்ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பார்க்கு மாதிரி தான் இருக்கும் இடம்லாம். அந்த பார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இவன் அதை ஒட்டு கேட்டுட்டு வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்துகிட்டு ஒட்டு கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இந்த மாதிரியெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டேன், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை இது உங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன், ஸ்டாஃபுங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன், காலேஜில் ஹெச்ஓடிகிட்ட சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிறேன்னு சொல்லிட்டு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணும் அந்த பையனும் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி அவங்கள பயம் பொருத்தி இவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தப்பாக நடந்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கான். அதில் அந்த பையன் கூட அந்த பையனுக்கு கோவம் திடீர்னு ரொம்ப ஒரு கோவத்தை காட்டியிருக்கான். கோவத்தை காட்டின உடனே இவர் என்ன பண்ணியிருக்கான், அவனை அடித்து தொருத்திட்டு இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி பொதாருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு கொடூரமான முறையில் தப்பு பண்ணிருக்கான். அந்த தப்பு பண்ணதும் இல்லாமல் அதை வீடியோ வேற எடுத்திருக்கான். எடுத்துகிட்டு அந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்கான், யார்கிட்ட ஃபோனில் வேற பேசியிருக்கான். பேசிட்டு நான் விட்டுடுறேன், என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்கான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க பேரண்ட் சப்போர்ட்டோட கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் எப்படி வெளியில் வந்துச்சுன்றது தெரியல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டு ஒரு சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். எப்படி இவனுங்க வெளியில் விட்டான்னு தெரியல. இவனுங்களே அதை வெளியில் விட்டுருக்கானுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, இதை எப்படி வெளியில் விட்டாங்கன்னு தெரியல. இது அந்த பொண்ணுக்கு தான் எவ்வளோ அசிங்கம். அந்த பொண்ணு ஒரு உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சரி இதை நம்ம கடந்து போகக்கூடாது, இதுக்குள்ளதை நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை வெளியில் கொடுத்து யாரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இது அவனையா அந்த பொண்ணா? இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை நம்ம கவர்மெண்ட் எப்படி தான் செய்யுதுன்னு தெரியல. சரி, ஒரு சாதாரண ஒருத்தவன் எப்படி ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கான், எப்படி பகல் ஃபுல்லாக கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு உள்ளே யார் இருக்கா, ஆனால் உள்ளே ஆள் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் அந்த நியூஸ் எப்படியும் வெளியில் வந்துடும், யார் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்றது. என்கொயரியில் தான் தெரியுது அந்த ஆளை பற்றி நிறையா விஷயங்கள். அவன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவன் தெரிஞ்ச. அந்த நாய் மேலே இவ்வளோ கேஸ் இருந்தும் இவ்வளோ கேஷுவலாக அவன் இந்த விஷயத்தை இப்போ தொடர்ந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த தைரியத்தில் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்டில் டிஎம்கே இருக்குது. டிஎம்கேல முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூட இவருக்கு லிங்க் இருக்குது. அந்த தைரியத்தில் தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த கேஸ்லேருந்து அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாது, இவனை வச்சு ரொம்ப மைனஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை காப்பாற்ற முயற்சியில் காவல்துறையும் இல்லை கவர்மெண்ட் ஈடுபடுதான்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது மாதிரி கவர்மெண்ட் காலேஜுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஆளுங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ஆளுங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியை சார்ந்தவங்களாக தான் உள்ளே இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ இந்த தப்பை மூடி மறைக்க பார்க்குறீங்களா? உங்களுக்கு நம்ம மக்கள் இருக்கானுங்க பாருங்கள், கேவலமாக காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு ஊரை தான் நாசமாக்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இது உள்ளேயும் அசிங்கப்படுத்துறீங்களே. இதே விஷயம் தமிழ்நாட்டில் நடக்காமல் இந்தியாவில் வேறு எங்கேயாவது நடந்தால் இந்த சோஷியல் மீடியா நம்ம சேட்டலைட் சேனல்ஸ் எவ்வளோ இஷ்யூவாக இதை கொண்டு போவோம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இஷ்யூவாக தான் இன்னும் ஆகவே இல்லை. மற்ற கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க தரப்புலேருந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. துறையாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்கள அடக்குமுறையாக பண்ணுதே தவிர இந்த கேஸை ஒரு நல்ல முறையில் கொண்டு போயிட்டு சீக்கிரமாக அவனுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒன்றுமே இல்லாதவங்க மேலெல்லாம் ஒரு குண்டாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் மேலெல்லாம் குண்டாசு போட்டு உள்ளே தள்ளாமல் வெளியே விட்டுட்டு தப்பு பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்க்கதான் என்னன்னு தெரியல. இந்த மாதிரியெல்லாம் தப்பு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வரணும்.
கையை வச்சாலே உங்கள் அம்மாவில் நீ சாவுதாண்டா அப்படின்ற மாதிரி தூக்கு தண்டனையை கொண்டு வரணும். இல்லையா நடு ரோட்டில் வச்சு அவன் உறுப்பு இல்லைன்னா எதையாவது விட்டு வெட்டணும். இல்லையா பொதுவாக மக்கள்கிட்ட வந்து இதை ஒப்படைச்சிடணும். என்னோடய கருத்து அதுதான். எந்த அளவுக்கு தண்டனைகள் வந்து கொடூரமாக இருக்கோ குற்றங்கள் அப்போ தான் குறையும். எனக்கு என்னென்னா அந்த பொண்ணோட கூட இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு அவன் மேலேயும் எனக்கு வந்து சரியான காண்டுங்க. என்ன தான் இவன் அடித்து அவன் தொடுத்துனாலும் எப்படிங்க அது போக முடியும்? சரி போனவன் அட்லீஸ்ட் ஒன்றால் தான் முடியல, ஆளை கூப்பிட்டு வந்தால் சம்பவம் செஞ்சுருக்கணும். இதை வந்து அவன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துருக்காரு என்ன ஆயிருக்குன்னு. அவன் தான் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். ஒரு சில விஷயம்லாம் வெளியில் இருக்கும், யாரும் வர மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து காக்கணும். ஸோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். இந்த என்கொயரி நடத்தும் போது சிசிடிவிலாம் செக் பண்ணிருக்காங்க. அங்கே ஒழுங்காக சிசிடிவி கூட அங்கே ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கு. என்ன தான் இவனுக்கு நிர்வாகம் நடத்துகிறானுங்கன்னே தெரியல. ஒரு சிசிடிவி கூட இல்லை. இந்த ஒரு இவன் பண்ணான் பார்த்தீங்களா, இந்த குணசேகரனை கண்டுபிடிச்சதே ஒரு ஷர்ட்டை வச்சு அவனோட அண்ணங்காரன் எவனோ தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டி தான் அவனை வந்து தூக்கியிருக்காங்களே. எவ்வளோ பேர் போன ஒரு காலேஜ், அதில் ஒரு சிசிடிவி கூட இல்லை, ஒரு சரியாக இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு கேவலமாக இருக்குது. பார்ப்போம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு. இவனுக்கு கொடுக்குற தண்டனை பின்னாடி வந்து இந்த தப்பு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு கூட இது வந்து ஒரு பாடமாக இருக்குன்றதை நம்புவோம். 26 நம்ம இவங்களுக்கு ஒரு பாடம் தரணும். அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. காசுக்கு யாரும் விலை போயிடாதீங்க. ஆட்சியை மாற்றினாதான் தமிழ்நாடே மாறும்.